Morning, praise Lord. Welcome to this video. நான் பலரும் அறிந்தபடி நான் 7 வருடங்கள் கோயம்புத்தூர் பட்டணத்தில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எம்இ கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் எல்லாம் படிக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். நான் ஒரு வில்லேஜ் கேர்ளாக இருந்தாலும் ஐ ஹெயில் ஃப்ரம் திருவண்ணாமலை. நான் தான் முதல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். எங்கள் பட்டணத்துலேருந்து நான் கோயம்புத்தூர் அங்கே போய் நான் படிக்க கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். பலவித ட்ரைனிங் எனக்கு அங்கே கொடுக்கப்பட்டது. சபை பயிற்சி, விசுவாசின்னா என்ன, அவிசுவாசின்னா என்ன, பின்மாற்றமான ஜப்பானி விசுவாசின்னா என்ன, ஏன் சபை தோல்வி அடையது அப்படின்னு சொல்லி 2 தூதர்கள் பாதுகாப்போட நான் அங்கே பயிற்றுவிக்கப்பட்டேன். ஸோ ஏன் இப்படி கர்த்தர் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரை உருவாக்குகின்றார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். Against my personal wishes, I got married in Velur town. So யாரும் இவ்வளோ படிச்சுட்டு வேலூரில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸே இல்லாத இடத்துல இங்கே இருக்க மாட்டாங்க. என்னுடைய பாஸ்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா ஆத்மாதாயம் செய்கிறவன் ஞானமுள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் எனக்கு அமெரிக்கா போகவோ அப்படியெல்லாம் உத்தரவு கொடுக்கல. வேலூர்ல இருக்கத்தான் உத்தரவு கொடுத்தாரு. ஏஜி சபையில போதகருக்கு ஊர் ஆரோன் போல மோசையின் கரத்தை தாங்குங்க அப்படி சொல்லிட்டு தரிசனத்தோட என்னுடைய போதகர்கள் என்ன வேலூர் பட்டணத்துல இருக்கும்படி அவங்க சொன்னாங்க. ஸோ யாரும் அப்படி இருக்கவே மாட்டாங்க. இவ்வளோ படித்த எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் கண்டிப்பாக வேலை வாய்ப்புகளே இல்லாத ஒரு பட்டணத்தில் கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க. கர்த்தர் எனக்காக கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் கூட இங்கே அரேஞ்ச் பண்ணார். ஸோ கவர்மெண்ட் பீப்புள் எல்லாருக்குமே என்ன தெரியும், நிறைய பேருக்கு என்ன தெரியும். என்னுடைய ஃபேமிலியும் என்னுடைய கிராண்ட் ஃபாதர் எல்லாரையுமே கவர்மெண்ட்லேயும் தெரியும். என்ன பாதி பேர் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கவர்மெண்ட்டில் இருக்கிறாங்க. எங்கள் ஊரில் இருந்தும் கூட நிறைய மினிஸ்டர்ஸ் கவர்மெண்ட்டில் இருக்கிறாங்க. அதில் ஓரிருவர் என்னுடைய தாத்தாவுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவர் கூட தாத்தாவுடைய பேரன் தான். என்னுடைய மாமியார் என் தாத்தாவுடைய மகள், ரட்சிக்கப்பட்டவர். ஆனால் தூதர் பாதுகாவல் அவங்களுக்கு இருக்குது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவங்க வீட்டில் இருந்தது. அதனால நான் அங்கே கொடுக்கப்பட்டேன். பல காரியங்கள் நான் 7 வருஷங்கள் அங்கே நான் கற்றுக்கொண்டேன்னு சொன்னேன். ஸோ என்னுடைய கணவரை நீ ஆதாயம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் எனக்கு அந்த பணி கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுவாக யாரும் ஒரு ஆத்மாவுக்காக ஜெபிக்கிறதே இல்லை. நானே அவருக்காக நான் ஜெபிச்சதே கிடையாது. என்னுடைய பாஸ்டர் தான் என்னை கேட்டார் ஒரு நாள் கேள்வி, நீ அவர் கூட போறியம்மா, அவருக்காக ஜெபிக்கிறியா அப்படின்ட்டு கேட்டார். இல்லை பாஸ்டர், ஜெபிக்கிறது இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அப்பயும் எனக்கு விலங்குல ஏன் நம்ம ஒரு ஆத்மாவுக்காக ஜெபிக்கணும் அப்படி சபைக்கு வரோம். அந்த அளவுக்கு தான் எனக்கு தெரிஞ்சது. என்னன்னா காரியங்கள் அறியாதவள சிறுமியா இருந்தேன். ஸோ பாஸ்டர் அந்த வசனங்கள் சொல்லி கொடுத்தாரு. சிந்தனைகளினால் வீணரா இருக்கிறாங்கம்மா அப்படின்ட்டு அவர் சொன்னார்.
அவர்கள் தங்களை தாங்களே கெடுத்து கொள்ளுகிறார்கள் அப்படின்னு சொன்னாரு. அத இங்க வந்து நேர்ல பார்த்தாதான் எப்படி மனுஷன் வந்து தன்னுடைய சரீரத்தை தன்னுடைய துர்பழக்கங்கள்னால அவனே கெடுத்துக்கொள்றான் அப்படி சொல்லிட்டு எங்க மாமா கூட கிண்டலா பேசுவாரு. மனுஷன் தானே தன்னுடைய காலாலேயே குழி தோண்டி கல்லறைக்குள்ள தானே இறங்குறான் அப்படின்னு சொல்லுவாரு. அவரு ஊழியக்காரர் தான். ஸோ அதை நேர்ல கண்டு பார்க்கும்போதுதான் எனக்கு ஜெபபாரம் அதிகரிச்சது. ஸோ எனக்கு நான் சொல்ல கொடுக்கப்பட்ட வேலையின்படி நான் போதகருக்கு ஹெல்ப்பா இருந்தேன். இந்த ஆத்மாக்காக நான் ஜெபிக்கிறதோட இல்லாம அவருடைய கொலீக் ஒருத்தரும் ஜெபிக்கிறாரு. அவரும் ஊழியக்காரரா இங்க இருக்கிறாரு. அவருக்கு ஒரு 10 ரூபாவோ ஏதோ காணிக்கை இவர் தருவாராம். ஏதோ FMPB ஏதோ அதுல இருக்கார் போல இருக்கு. அதுக்காக காணிக்கை இவர் தருவாராம். டைட்ஸும் தருவாராம் சர்ச்ல. ஸோ கர்த்தர் எல்லாம் பார்க்குறவராதான் இருக்காரு. நான் அவருக்காக ஜெபிப்பேன். நான் சும்மா பேச மாட்டேன். இப்போ நான் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியரா நான் உருவாகி இருக்கேன். இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, சபையிலையும் உலக மக்கள் கூட சொல்றாங்க, டிவி வந்து அவ இடியட்ஸ் பாக்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா இப்ப நான் பார்க்கும்போது நிறைய காரியங்கள் எங்களுடைய வீட்டுல நடக்கிறது எல்லாமே வந்து டிவிலையும் சினிமாலையும் பல சீன்ஸ்ல வர்றத நான் பார்க்குறேன். முக்கியமா என்னுடைய கணவர் வந்து இதெல்லாம் நீ எடுத்து வைக்கிறதுக்கு உங்க அப்பாவா எந்திரிச்சு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. எங்க அப்பாவுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் ஏதோ பகை இருக்குது, அதுக்காக உங்க அப்பா எந்திரிச்சு வருவானா அப்படின்ட்டு கேட்பாரு. நானே அகெயின்ஸ்ட் மை விஷஸ் தான் அந்த வீட்லயே இருக்கிறேன். அது அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஸோ எங்க அப்பாவை பத்தியும் அவரு மோசமா பேசின உடனே ஃபைட்டா அதிகமா ஆயிடுச்சு. ஸோ டில் டேட் ஃபைட் போயிட்டே இருக்கு. அது இந்த சீன் வந்து சகல கலா வல்லவன் அப்படின்ற அந்த ஒரு சினிமால இது காட்டப்படுது. ஒரு வாட்ச்மேன் வந்து அடிக்கிறான் ஒய்ஃபை. அடிச்சுட்டு சரக்கு எடுத்து வச்சிருக்க சைட் டிஷ் உங்க அப்பாவா எடுத்து வந்து தருவான் சொல்லிட்டு நிறைய சீன்ஸ் வந்து நம்ம வீட்டில் நடக்கிறது தான் வந்து டிவிலையும் சினிமாலையும் இப்பெல்லாம் காட்டப்படுது. ஸோ இதை எங்க போதகரும் சொன்னாரு. ஸோ இறுதி காலங்கள் தீர்ப்பு வந்து நம்ம செஞ்சதெல்லாம் டிவியில ஃபிளாஷ் பண்ணப்படும். அப்போ நம்ம if we are not up to the mark, கர்த்தர் வந்து நம்மளை பார்த்து கண்ணீர் விடக்கூடிய சூழ்நிலை காணப்படுமா? மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படி சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்க டிவியில நீங்க செஞ்சது அங்க வருது அப்படின்னா வந்து அது ஏற்புடையதா இருக்குமா அப்படின்னு நம்ம சிந்திக்க வேண்டியதா இருக்கு. ஸோ எங்க வீட்டுல நடந்ததுதான் பாதி நிறைய சீரியல்ல வருது. இப்ப வரக்கூடிய மருமகள், அப்புறம் வந்து லக்ஷ்மி, இந்த சீரியல்ல வந்து அவர் வந்து என்ன தம்பின்னு தான் கூப்பிடுவாரு. ஸோ அதுவும் அந்த சீரியல்ல காட்டுறாங்க. நம்ம கூட பிறந்திருக்காமா அப்படின்ட்டு கேக்குறாங்க. நீங்க தம்பின்னு கூப்பிடுறீங்களே, நம்ம கூட பிறந்தவங்களா அப்படி சொல்லிட்டு அதுல வருது. இது போல நிறைய சீன்ஸ் இருக்குது. ஸோ டிவி பார்க்கறது, சினிமா பார்க்கறது தப்பு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஏதோ நீங்க கர்த்தருடைய காரியங்களை நீங்க மிஸ் பண்றீங்க, கர்த்தருடைய திட்டங்களை. ஸோ ஆஸ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், ஒரு விசுவாசியா, ஒரு தரிசனம் உள்ள ஊழியக்காரியா, ஒரு டீச்சரா, சமுதாய நோக்கு உள்ளவெல்லாம் நான் இதை ஷேர் பண்ண விரும்புறேன்.